போய் இந்த பிரளயம் நம்ம எல்லாத்தையும் அழிச்சிருமோ அப்படின்னு மனம் கலங்கி இருக்காங்க. அந்த சமயத்துல வித்யாதர தீட்சிதர் என்ன செய்யறதுன்னு தெரியாம 2 கையையும் மேல தூக்கி, ஏ பரம்பொருளே, யாகம் அழிய போகுதே, இப்படி அந்தணர்கள் போஜனம் செய்ய முடியலையே, நானு நல்லது நினைச்சு செஞ்சா எனக்கு நரகம் அல்லவா கிட்டும், இந்த யாகம் சரியா நிறைவேறாட்டி, அப்படி எனக்கு எந்த உய்யக்கூடிய வழி இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இறைவனை நோக்கி வேண்டுறாரு. அந்த சமயத்துல 5 முகங்களை உடைய பெருமானாகிய சிவபெருமான் அப்படியே ஒரு சின்ன பையன் வேகத்துல வர்றாரு. அவரு இவருடைய குறையை கேட்டு புரோகிதர் உருவத்துல வந்த அந்த பெருமான் வேள்வி சாலையில வெளியே வந்து நின்றுகிட்டு தனது இடது கையில ஒரு கலசம் வச்சிருக்காரு, வலது கையில நம்ம தர்ப்பை புல் அதை வச்சிருக்காரு.